ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடி பசலை கீரை. இந்த கீரையை அடிக்கடி டயட்டில் சேர்த்திக்கிறதுனால அயன் ஹியூமோக்ளோபினில் இன்க்ரீஸ் ஆகும், ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணும், பாடி ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும், நல்ல க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும், கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பசலைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பசலைக்கீரை எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 8 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கடைசியாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இதையெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் உப்பு, பெப்பரும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பசலைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.